மாரிசன் காவியம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இந்த மாரிசன் கண்டிப்பாக பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட்ட காவியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெய்யழகன் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா கார்த்தியும் அரவிந்த் சாமி ரெண்டு பேரும் அந்த கேரக்டரை அவ்வளோ அந்யூன்யமாக அந்த கேரக்டரை ரசித்து நடிச்சிருப்பாங்க. அப்படியே கொண்டு இந்த படத்தில் மாரிசனில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பகத் பாசில் நடிப்பு அரக்கன், நடிப்பு என்ன வேணா சொல்லலாம். நடிப்புக்குன்னே பிறந்த மனுஷங்க பவன். பகத் பாசில் நடிப்புக்குன்னே பிறந்தவர். அவர் எந்த இடத்துல நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். வடிவேலு சான்ஸே இல்லைங்க. மாமன்னன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஒரு வடிவேலு, அதுல இருந்து வேற மாதிரி ஒரு டோனை கிரியேட் பண்ணி வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா பகத் பாசில் ஒரு திருடனா இருக்காரு. வடிவேலு கிட்ட இருக்க பணத்தை திருடணும். இதுதான் பகத் பாசிலோட பிளானு. இது ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கக்கூடிய திரைக்கதை. இந்த ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க அப்பப்போ வரக்கூடிய பிளாஷ்பேக். இதுதான் பட்டம். உண்மையாலுமே சொல்றேன், அற்புதமா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி நீங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக சினிமாவை பிடிக்கும் நல்ல ஒரு படத்தை என்னால ரசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் படம்னே சொல்லலாம். வடிவேலு அவர்கள் பர்ஃபார்மன்ஸ் தூக்கி சாப்பிட்டுருக்காரு. பகத் பாசிலும் வடிவேலும் போட்டி போட்டு போட்டி போட்டு ஒவ்வொரு சீனும் அவ்வளோ அழகா பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஆர்பி சௌத்ரி அவர்கள் ஒரு நல்ல கதை உள்ள படத்தை தான் எடுப்பாரு. ஆர்பி சௌத்ரி ப்ரொடக்ஷன் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கதை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு படம் எடுத்திருக்காங்க. 99வது படமும் என்னமோ இந்த படம் மிக சூப்பராக எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். தமிழ் சினிமாவில் சரித்திரம் படை